Welcome to Nakkshathra Academy. Last video E major scale வாசிக்கக்கூடிய ஒரு ரைம்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் F major chord family எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். F major chord familyனா எப்போவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். F major is a tonic chord. ஃபஸ்ட்டு வரக்கூடிய கார்டு எப்போவுமே டானிக் கார்டு, அடுத்து வரக்கூடியது சப்டாமினன்ட் கார்டு, மூன்றாவதாக வரக்கூடியது டாமினன்ட் கார்டு. ரைட், இப்போ F மேஜர் கார்டுக்கு என்னென்ன நோட் வரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன். F, A, C இந்த மூணு நோட்டையும் சைமல்டேனியஸாக ப்ளே பண்ணிங்கன்னா தட் இஸ் F மேஜர் கார்டு. ரைட், இதனுடைய சப்டாமினன்ட் கார்டு B ஃப்ளாட் மேஜர், அதாவது A ஷார்ப் மேஜர். இந்த A ஷார்ப் மேஜருக்கு என்ன நோட் வரும்னா A ஷார்ப், D and F இந்த மூணு நோட்டையும் சைமல்டேனியஸாக ப்ளே பண்ணிங்கன்னா தட் இஸ் B flat major. அது வந்து இதுதான் ஆல்ரெடி நீங்கள் A மேஜரை ப்ளே பண்ணியிருப்பீங்க. அப்படியே ஒன் ஃப்ளாட் கீழே போயிட்டு இந்த F நோட்டை ஆட் பண்ணிங்கன்னாக்கா தட் இஸ் B flat major. நெக்ஸ்ட் டாமினன்ட் கார்டு. இந்த டாமினன்ட் கார்டு C7th கார்டு. இந்த C7th கார்டுக்கு என்னென்ன நோட் வரும்னு ஆல்ரெடி நீங்கள் C மேஜர் கார்டு ப்ளே பண்ணியிருப்பீங்க. C, E, G இந்த மூணு நோட்டை ப்ளே பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் இந்த ஃபோர்த்து ஃபிங்கரை இந்த தேர்ட் ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டில் வச்சுட்டிங்கன்னா, அதாவது A ஷார்ப் அந்த நோட்டில் வச்சுட்டிங்கன்னா தட் இஸ் C7th கார்டு கிடச்சிடும். ரைட், இந்த மூணு கார்டும் என்ன ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸ்டம்பிங் பேட்டர்ன் ஸ்டைல் நிறையா கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோவை போய் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். Until that, stay tuned. It's Atmaram. See you. Bye-bye.